guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு டிசி இஷ்யூ பண்றாங்க. So அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. So further delay, let's get into our video. இன்னைக்கு எங்களுக்கு டிசி கொடுக்க போறாங்க. அது இல்லாம நோடியோ ஃபார்ம்லாம் சைன் வாங்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. and also இந்த ஐடி கார்டு சரண்டர் பண்ணிடணும். அப்பதான் டிசி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்கு. ஸோ இந்த ஐடி கார்டெலாம் கொடுக்க மனசே இல்லை. பட் ஸ்டில் ஸோ காலேஜில் ஐடி கார்டு வாங்குறாங்க. ஸோ அதனால் ஐடி கார்டை கொடுக்குறோம் நம்ம. ஸோ ஒரு டைம் என்ன ஒரு 8 o'clock ஆக போகுது. ஸோ இனிமேல் தான் நான் கிளம்ப போகிறேன். ஸோ இது ரொம்ப லென்த்தி விலாகெல்லாம் இருக்காது. ஸோ என்ன ப்ராசஸ்ங்கிறத குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம் தான் இருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஒரு டிசி வாங்குறப்ப என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி தெரியணும்ல. ஸோ அதனால தான் இந்த விலாகே. ஸோ வாங்க அப்படியே இதுக்கப்புறம் பேசுவேனா இல்லை வாய்ஸ் ஓவரான்னு தெரியல. பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் கிளம்பிட்டு காலேஜ் போயிட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக நாங்கள் காலேஜ் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் எஸ்என்ஹெச் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நோடியோ ஃபார்ம் எங்களுக்கு வாங்க சொல்லிட்டாங்க. இங்கே ஸ்டூடெண்ட் கவுண்டர் 2ல் தான் நாங்கள் வாங்கினோம். 1ல் டிசி இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு இந்த நோடியோ ஃபார்ம் வாங்கிட்டு இருக்கிற எல்லா சைனும் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 சைன்ட்டு எங்கள் மேமே போட்டுட்டாங்க. ஸோ மற்ற பிளேஸ்க்கெலாம் போயிட்டு சைன் வாங்க தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு சரி ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளார் அப்படியே ஒரு க்ரியேட்டிவ் ஷாட் எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். தவறான பிளேஸ்க்கு தான் நாங்கள் போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்கே போகணுன்னு சொல்லி கேட்டோம். ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ஃபார்மசி இருக்கும். அந்த ஃபார்மசிக்கு பக்கத்தில் ஒரு 2nd and 3rd ஃப்ளோரில் தான் அந்த புக் ஃபீஸ்க்கு அந்த கெரியருக்குலாம் சைன் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் சிடிசி ஃபீஸ் சைன் வாங்க வந்திருக்கோம். வெயிட்டிங்கில் காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி ஒரு டயரிங்கான ஒர்க்கு இல்லை நோடியோ ஃபார்ம் சைன் வாங்குறது. சரி சைன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாய். அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த சைன் வாங்குறதுக்கே எங்களுக்கு கரெக்டாக போயிடுச்சு. ஸோ ஐடி கார்டையும் சரண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஐடி கார்டு கொடுத்தா தான் எங்களுக்கு டிசியே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பஸ்ஸில் போனாலும் ஸோ அதுக்கும் நோடியோ ஃபார்ம் வாங்கணும். ஸோ அங்கேயும் நோடியோ ஃபார்ம் சைன் வாங்கணும். ஸோ அங்கே சைன் வாங்கியாச்சு. ஸோ சைன் வாங்கினக்கப்புறம் நாங்கள் எங்கே வந்தோம்னா லைப்ரரியில் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. லைக் நாங்கள் புக்கெல்லாம் ஏதாவது வாங்கியிருக்கோமா இல்லையான்னு நாங்கள் இதுவரையும் லைப்ரரி போய் ஒரு புக் எடுத்து படித்ததே கிடையாது 3 வருஷத்தில். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு சைனை வாங்கிட்டு ஃபைனலி டிசி எங்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஐடி கார்டு கொடுக்கணும். அங்கே இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்து அதெல்லாம் சைனெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே தான் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நான் சைனெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலி எங்களுக்கு டிசியும் இஷ்யூ பண்ணிட்டாங்க. போதுண்டா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அலைய விட்டாங்க. அவ்வளோ சைன் வாங்கணும். ஸோ எல்லாத்தையும் இந்த வெயிலில் போயிட்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி டிசி எல்லாம் கொடுத்தாச்சு. வாங்கியாச்சு. விக்கி இப்போ ஐடி கார்டு கைட்டு ஃபீல் பண்றியா? ஸோ ஒரு வழியாக டிசி வாங்கியாச்சு. ஸோ எனக்கு இதே எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா லிட்ரலாகவே இந்த டைம்லலாம் வெளியே ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சா. இது மாதிரி வெயிலில் வெளியே வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இன்றைக்கி வெளியே போகிறப்ப தான் தெரியுது நான் கொஞ்சம் கலரான மாதிரி. ஸோ ஸோ முடிஞ்சு அவ்வளோதான். காலேஜில் டிசியெல்லாம் வாங்கியாச்சதுக்கப்புறம் கிராஜுவேஷனுக்கு போனாலே போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே குட்டி விலாகாக தான் இருந்திருக்கும். என்ன நடக்குதுன்ற ப்ராசஸ் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை இருக்குது சமயம். ஸோ பை. அன்றைக்கி நான் அதுதான் கோபிகாவை மீட் பண்ணேன். லைக் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் மீட் பண்ணி. நாங்கள் லைக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சுத்தமாக லைக் எப்படி சொல்கிறது நேரில் பார்க்கவே இல்லை. இந்த ரீல்ஸ் அனுப்பிக்கிட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கு போயிட்டு இருந்தது. அன்றைக்கி ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ரீல்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோலாம் அன்றைக்கி சும்மா எடுத்தோம். பட் இட் ரியலி கேம் அவுட் வெல். ஸோ அப்படியே இந்த 2 வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரீலை செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ.